அது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாமே மஞ்சம்பாக்கான் தான். கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாதான். சிஎஸ்கே ஃபேன்ஸை பத்தி தெரியும்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்ல 2 ஐபிஎல் கப் தொடர்ந்து அடிச்சதுக்கே ஒருத்தருக்கு இவ்வளவு முட்டு கொடுக்குறீங்களே. அதே லாங்கார வச்சுட்டு 2007 ஒருத்தர் வந்து இந்தியா கிரிக்கெட்டை தூக்கி நிறுத்தினாரு. புது டீம் வச்சு T20 அடிச்சு அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் ஐடியாவே வச்சு ஐபிஎல் வச்சாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் நாங்களாம் எவ்வளவு முட்டு கொடுக்கணும். என்ன பண்ணணும்னா நம்மளோட ஹோம் கிரவுண்டோட பிட்ச் என்னன்னு பார்த்து அது ரெட் சாயிலா பிளாக் சாயிலா என்ன மாதிரி பிளாட் பிட்சான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டீம் செட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி செட் பண்ணிட்டு வரப்போதான் 10 கோடி கொடுத்து ஸ்பின் கிங் ரவிச்சந்திரன் அஸ்வினை கூப்பிட்டு வந்தாங்க. ஜடேஜா கூட சேர்ந்து எல்லாருமே முடிச்சு விடலாம். அதே மாதிரி ஆங்கர் பிளேயர்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க. ஐசிசி வந்து திடீர்னு ரெட் சாயில் ஃபுல்லாவே வந்து பிளாக் சாயிலா மாத்தி விட்டு பிளாட் பிட்சா மாத்தி விட்டாங்க. இப்போ வந்து அப்போ வந்தாலும் எல்லாரையும் அடிக்கிறான். தி பீக் கிறிஸ் கெயில் 2011 ஃபைனல்ல ஸ்பின் பவுலிங் வச்சு விக்கெட் எடுத்தலாம் ஞாபகம் இருக்குதா? கிறிஸ் கெயிலோட இவனுங்கெல்லாம் தூக்கி பயங்கரமா அடிச்சிருவாங்க. இப்போ வந்தவங்களாம் அப்ப ஏற்பட்ட கிறிஸ் கெயிலே அஸ்வின் 2 பால்ல விக்கெட் எடுத்து வரா. இப்பயே எடுக்க முடியல, ஏன்னா பிச்சை மாத்திட்டாங்க. இதுதான் மேட்ச், புரியுதா? பிச்சுனால எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுதுன்ட்டு ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆகுது 2013 மும்பை கிட்ட. அது பாதி இதுல ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியை ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு வந்து எங்களுக்கு கிரிக்கெட் தெரியல நீங்கள் வந்து சொல்லுங்க, சரியா? சச்சின் கேப்டனா ரெஃபர் பண்ணாரு. அதே மாதிரி ரோஹித் ரெஃபர் பண்ணது வந்து டோனி, நீ ஓப்பனிங் ஆடுறா அப்படின்னு அவன் லைஃபை மாற்றி விட்டாரு. நாங்களாம் லெஜெண்ட், எங்களுக்குள்ள நாங்கள் எப்படியா மாற்றி அடிச்சு பண்ணிக்கிறோம். நீங்களாம் ஆட்டத்திலே இல்லை. இன்னும் நல்ல ஒரு வார்த்தை சொல்லுங்க. அதாவது தோனி அவர்கள் வந்து ரோஹித் சர்மாவோட ஓப்பனிங் வந்து ரெஃபர் பண்ணி பண்ணாருன்ட்டு. அவர் அது மட்டும் பண்ணல, சிக்கர் தவானையும் பிரைம் ஆக்குந்த அவர் தான். புவனேஸ்வர் குமார பிரைம் ஆக்குந்த அவர் தான். அவரோட கேப்டன்சில நிறைய பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி நிறைய குரூமும் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் பண்ணது தோனி அவர்கள் தான். அவருக்கு நாங்க இர்ரெஸ்பெக்டே பண்ணல. ஆனா இந்த மாதிரி நீ சொன்ன பத்தியா, சிஎஸ்கே ஃபேன்லாம் மஞ்சமாட்டான், சிஎஸ்கே ஃபேன்லாம் மஞ்சமாட்டான் கிடையாது, நீ மஞ்சமாட்டான். 4 ரீல்ஸை பார்த்துட்டு 4 ஹைலைட்ஸை பார்த்துட்டு பேசணும்னு பேசுறேன். 2008 ஐபிஎல்ன்றது வந்து T20 வேர்ல்ட் கப் பார்த்து ஒன்றும் இது பண்ணல. லலித் மோடின்றவர் வந்து புதுசா எல்லா கண்ட்ரிலையும் ஒரு லீக் மேட்சஸ் கண்டக்ட் பண்ற மாதிரி நம்ம ஊர்லயும் ஒரு லீக் மேட்சஸ் கண்டக்ட் பண்ணலாம்னு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லா லெஜண்ட்ஸ்லயும் அவங்க ஸ்டேட்ல கேப்டன் ஆக்கி ஒரு பிராண்ட் ஆக்கி இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, சரியா? இதுக்கும் ஐசிசிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்பத்துல இருந்து இப்போ வரையும் வந்து டீம் ஓனர்ஸ் வந்து பிசிசிஐ கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தாதான் அவங்களுக்கு வந்து பிட்ச் அசைன் பண்ண முடியும். எடுத்த உடனே டீம் ஓனர்ஸ் இந்த பிட்ச் வேணும் அந்த பிட்ச் வேணும்னா இல்ல, பிசிசிஐ சொல்ற கண்டிஷன்ஸ்ல இவங்க வரணும். அது மட்டும் இல்லாம நீ சொல்ற மாதிரி பிளாட் பேலட் பிட்ச்ல எல்லாம் ஈஸியா அடிச்சிடலாம்னா உங்க டீமை எடுத்தாங்களே அவங்க எல்லாம் 250 அடிச்சிருக்கணுமே, ஏன் அடிக்கல? அப்போ உங்க டீம் ஓகேயா? அதாவது ஒரு மேட்சுக்கும் பிக்சர்ஸை மாற்றுவாங்க. ஆனா ஐபிஎல்ல கிடையாது. டீம் கண்டிஷன்ஸ் கேட்ட மாதிரி வந்து கண்டினியூ பண்ணி மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. இவ்வளவுதான்.